முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில்லாநத்தம் சிப்காட் தொழிற்பூங்காவில் அமையவுள்ள வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் நிறுவனத்தின் மின்வாகன உற்பத்தி ஆலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். இது குறித்த மேலும் விவரங்களை முதல் செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தூத்துக்குடி வந்திருக்கின்றார். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் என்ற அந்த நிறுவனத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் துறை சார்ந்த அமைச்சர் TRP ராஜா உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சில்லாங்குளத்தில் இந்த நிகழ்ச்சி அரசு சார்பிலே நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு புதிய மின்சார கார், இந்த எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய பணியை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். 16,000 கோடி ரூபாயில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் முதற்கட்டமாக 4,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவதாக ஏற்கனவே அமைச்சர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் சூசைபாண்டிபுரத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவிலும் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில கடந்த டிசம்பர் மாதத்தில் நெல்லை, தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் வீடுகளை இழந்தவர்கள், மீன்பிடி படகுகள் சேதமடைந்த மீனவர்கள் என 2,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் சார்பில் தூத்துக்குடி மின்சார கார் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சிப்காட்டில் இந்த நிறுவனம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தற்போது அடிக்கல் நாட்டுவதற்கான அந்த பணிகளை தமிழக முதலமைச்சரே நேரில் வந்து அதனை தொடங்கி வைக்கின்றார். விரைவில் இந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று தமிழ்நாட்டிலிருந்து, குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து இந்த வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் உற்பத்தி செய்யப்பட்டு அவை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.